ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதாவது புதுசாக ஒரு ஸ்வீட்டு ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கிடைக்கும். மொதல் தடவை செய்கிறவங்க கூட எந்தவித சொதப்பலும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்ண முடியும். இது செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள் தேவை கிடையாது. இருக்கிற கொஞ்சம் பொருள்லேயே ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் செய்யலாம். பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸில் இருக்க ஜவ்வரிசி, சின்னது பெருசு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் ஒரு டைம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த ஜவ்வரிசி கொதிக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வரிசியை நான் இப்போ வந்து அந்த தண்ணி கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி அழகாக வெந்து வரணும். அது வரைக்கும் இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஜவ்வரிசி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. தண்ணியாக விற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜெல் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். எனக்கு பிங்க் கலரில் செய்யணும் போல் ஆசையாக இருக்கிறதுனால நான் பிங்க் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த கலர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அந்த ஜவ்வரிசியுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசி சேர்த்தோன்னா அப்படியே குழ குழன்னு இருக்கும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருக்கிறத நல்லா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அப்படியே ஜவ்வரிசியை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே சேர்த்தோன்னா ரொம்ப குழ குழன்னு இருக்க கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி ஜவ்வரிசி மட்டும் வரா மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் 2 கிளாஸ் அளவுக்கு நல்ல திக்கான க்ரீம் பால் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது க்ரீம் பால் சேர்த்து பண்ணோன்னா ரொம்ப நல்லா திக்காக க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் பாலுக்கு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய தண்ணி சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் நேரம் அது கொதிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு அரை கிளாஸ் இல்லை 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பால் கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட என்ன சேர்க்குறதுன்றதை பார்க்கலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோன்னா கடல்பாசி பாதி கப் அளவு சேர்த்துக்கோங்க. அகர் அகர்ன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். அகர் அகர், சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாதி கப் அளவுக்கு இந்த பாலில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கடல் பாசி தான் நல்ல கேக் மாதிரி நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கொடுக்கும். இது கூடயே ஃப்ளேவருக்காக நான் ஐஸ்கிரீம் குலினரி எசன்ஸ்ன்னு கடையில் விற்கிது, அதை நான் சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா வனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். இல்லை நீங்கள் வேறு எதுவுமே இல்லை ஏலக்காய் தான் என்கிட்ட இருக்குன்னா அது கூட நீங்கள் தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த கடல் பாசி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே முன்னாடியே நம்ம வேக வச்சு கலர் சேர்த்து எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க. ஜவ்வரிசியும் அப்படியே அந்த கடல் பாசியும் கொஞ்சம் அப்படியே வேகட்டும். கடல் பாசி கொஞ்சம் நல்லா வெந்து நல்ல மெல்லிசாக ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஸோ இதை அப்படியே நல்லா அழகாக கலந்து விட்டுருங்க. ஜவ்வரிசி நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. எனக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால நான் இன்னும் கொஞ்சமாக அந்த பிங்க் கலர் எசன்ஸை நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை இதுவே எனக்கு போதும்னாலும் விட்டுறலாம். நான் கொஞ்சமாக கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து அந்த கடல் பாசிலாம் சைஸில் சின்னதானதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை வந்து நான் எடுத்த 2 கிளாஸ் பாலுக்கு ரொம்ப சரியாக இருந்தது. சர்க்கரை பதம் எப்படி இருக்கணும்னா சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா தித்திப்பாக தெரியணும். அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரையுமே நல்லா கரையட்டும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு இதை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு மவுல்டு எடுத்திருக்கேன், கேக் டின்னு. இது கீழே லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து அலுமினியம் ஃபைலில் கவர் பண்ணியிருக்கேன். இதில் தான் போடணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க ஒரு கிளாஸு கிண்ணம் எதில் வேணாலும் போடலாம். எதில் போடுறோமோ அதே ஷேப் நமக்கு சூப்பராக கிடைக்கும். பசங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க, பார்க்கும்போது ரொம்பவே பிடிக்கும். இப்போ சூடாக இருக்க அந்த மிக்ஸ்சரை நான் வந்து இந்த கேக் டின்னில் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற விட்டுருங்க.
நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எப்படி கேக் மாதிரி நல்லா ஃபுல்லாக அழகாக செட் ஆகிடுச்சு. சைடில் ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா நைஃபோ வச்சு அந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கிண்ணத்தில் செஞ்சிங்கன்னா கிண்ணத்தை அப்படியே திருப்பி வச்சிங்கன்னா அழகாக அது கிண்ணத்துலேருந்து கலண்டு அழகான சூப்பரான டிசைனில் வந்துடும். நல்ல சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ அந்த கேக் டின்னோட பின்னாடி இருக்க அந்த பபுளாக இருக்க டிசைனும் இதில் அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா அது சில்லுன்னு சாப்பிடும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட, அதே சமயம் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதில் குட்டி குட்டியாக அந்த ஜவ்வரிசி அதெல்லாம் கலந்துருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குற பசங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதை நான் ஒரு கிளாஸ் மவுல்டுலேயும் கொஞ்சமாக போட்டு வச்சுருந்தேன். கிளாஸ் மவுல்டில் போட்டது எனக்கு இப்படி தான் கிடச்சிது. ஸோ நீங்கள் எந்த மவுல்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.